வணக்கம். தினத்தகவல் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அதிமுக சார்பில் பேரூர் கழக செயலாளர் மார்க்கெட் ஹரிக்குமார் ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பேசும்போது, தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதால் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புவதற்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும், பள்ளிக்கூடம் அருகே கஞ்சா மிட்டாய் மற்றும் போதைப் பொருள் விற்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், விற்பவன் யார் என்று பார்த்தால் அவன் திமுக காரனாகத்தான் இருக்கிறான் என்றும் கடுமையாக சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதில் தொடர்புடையவர் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வீட்டில் டிபன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என ஆவேசமாக பேசினார். இந்த திருமுனை பிரச்சார கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜ், மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் சி கலைமணி, பேரூராட்சி துணை செயலாளர் சக்திவேல், பேரூராட்சி கவுன்சிலர்கள் தேன்மொழி, மோகன்குமார், லட்சுமிபதி உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் பொதுமக்களுடன் பங்கேற்றனர். கவலைப்படாதீங்க, இன்னும் 60 நாள்ல KNR. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா கலாச்சாரம், போத கலாச்சாரம். இன்னைக்கு பள்ளிக்கு நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு கூட நம்ம பயமா இருக்கு. பள்ளிக்கூடத்து பக்கத்துல கஞ்சா மிட்டாய் விற்கிறான், போதைப் பொருள் விற்கிறான். விற்கிறவன் யாரானா திமுக காரன். இன்னைக்கு திமுக காரன் அந்த வேலையெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறான். பாவம் நம்ம காவல்துறை என்ன செய்வது? திமுக காரன் விற்கிறத நம்ம காவல்துறை பிடிக்குமா? பிடிக்காது. பிடிச்சா மந்திரியில இருந்து எல்லாம் போன போட்டு பேசுறாங்க. ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அந்த பாலியல் வன்கொடுமை செய்தவர் எங்கடாகிறாருன்னா மா சுப்பிரமணியம், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வீட்டுல டிபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆட்சியாடா இது? என் தாய் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் போது எந்த ரவுடிசமா தமிழ்நாட்டில் நடந்ததா? இல்லையே. ஒரு ரவுடிசி தெருமுனை பிரச்சார கூட்டமாக இல்லாமல் ஆட்சி மாற்றத்தின் திருப்புமுனை கூட்டமாக மாற்றி தலைமையேற்று நடத்திய